ஒரு மனிதனை தேவன் நேராக வானத்துக்கு எடுத்துச் சென்றார் என்றால் நம்புவீர்களா? நிஜம்தான். 2 ராஜாக்கள் 2:11. ஒரு மனுஷனை தெய்வம் നേരിട്ട് സ്വർഗത്തിലേക്ക് കൊണ്ടുപോയി എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ വിശ്വസിക്കുമോ? ശരിക്കും. 2 ராஜாக்கள் 2:11. இது ஒரு கற்பனை கதை இல்ல, பைபிளில் நடந்த உண்மை சம்பவம். இது ஒரு இமேஜினரி ஸ்டோரி அல்ல, பைபிளில் நடந்த ரியல் சம்பவமான. பைபிளில் எலியா என்ற ஒரு சக்தி வாய்ந்த தீர்க்கதரிசி இருந்தார். பைபிளில் எலியா எന്ന വലിയ ப்ராஃபெட் ഉണ്ടായിരുന്നു. அவருடைய சீடன் எலிஷா எப்பொழுதும் அவருடன் இருந்தார். அவருடைய சிஷ்யன் எலிஷா எப்பொழுதும் அவருடைய கூட തന്നെ ഉണ്ടായിരുന്നു. ஒரு நாள் தேவன் எலியாவை நோக்கி, இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார். ഒരു ദിവസം ദൈവം എലിയാനെ ഈ ലോകത്തിൽ നിന്ന് എടുക്കാൻ പോകുന്നു. எலியா பல இடங்களுக்கு போனார். ஆனால் எலிஷாவை அவரை விட்டு போகவில்லை. எலிஷா அவனை விட்டு போகாൻ ரெடியாயிருന്നില്ല. அவர்கள் பேசிக்கொண்டு ஒன்றாக நடந்து கொண்டிருந்தார்கள். അവർ 2 பேரும் സംസാരിച്ചു നടക്കുകയായിരുന്നു. அப்பொழுது திடீரென்று வானத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. അപ്പോൾ പെട്ടെന്ന് ആകാശത്ത് ഒരു വലിയ മിറാക്കിൾ നടന്നു. വാനത്തിലിരുന്ന് അഗ്നിരഥവും അഗ്നികുതിരകളും വന്നത്. ആകാശത്ത് നിന്ന് അഗ്നിരഥവും അഗ്നികുതിരകളും വന്ന് அது எலியா மற்றும் எலிஷாவை பிரித்தது. அது எலியாவும் எலிஷாவும் வேறுபடுத்தி. அதற்குப் பிறகு ஒரு சூறாவளி வந்து எலியாவை நேராக வானத்துக்கு எடுத்து சென்றது. അതിനുശേഷം ഒരു ചുഴലിക്കാറ്റ് വന്നു എലിയാനെ നേരിട്ട് സ്വർഗത്തിലേക്ക് കൊണ്ടുപോയി. அந்த காட்சியை பார்த்த எலிஷா அதிர்ச்சியாக நின்றார். அவர் அழுது கூப்பிட்டார். അപ്പോൾ ആ കാഴ്ച കണ്ടപ്പോൾ എലിഷ ഷോക്കായി നിന്നു. അവൻ കരഞ്ഞു വിളിച്ചു, എൻ തകപ്പനേ, എൻ തകപ്പനേ, ഇസ്രായേലുக்கு രഥமும் കുതിര വീരരുമായി ഇരുന്നവരേ, എൻ്റെ അപ്പനേ, എൻ്റെ അപ്പനേ, இஸ்ரேலிൻ്റെ രഥവും குதிரைப்படையும் போலிருந்த ஆளே. அதற்குப் பிறகு எலியா காணாமல் போனார். எலிஷா மிகவும் ദുഃഖപ്പെട്ടാர். അതിനുശേഷം എലിയ പിന്നെ കാണാൻ കഴിഞ്ഞില്ല. എലിഷ വളരെ ദുഃഖമായി. അവർ തൻ ഉടയെ പിടിത്ത് 2 തുണ്ടാக கிழித்தார். அவன் தன்னுடைய வஸ்திரம் பிடிச்சு 2 பாகமாய் கீறி. அப்பொழுது எலியாவின் மேலங்கி தரையில் விழுந்தது. எலிஷா அதை எடுத்தார். അപ്പോൾ എലിയായുടെ മേലങ്കി നിലത്തു വീണു. എലിഷா அதை എടുത്തു. பிறகு அவர் யோர்தான் நதிக்கரைக்கு வந்தார். പിന്നെ അവൻ യോർദാൻ നദിക്കരയിലേക്ക് വന്നു. அவர் எலியாவின் மேலங்கி கொண்டு தண்ணீரை அடித்தார். அவர் சொன்னார், எலியாவின் தேவன் எங்கே? എലിയായുടെ മേലങ്കി കൊണ്ട് വെള്ളം അടിച്ചു. അവൻ പറഞ്ഞു, എലിയായുടെ ദൈവം എവിടെ? അതേ നേരത്തിൽ യോർദാൻ നദി 2ஆக பிரிந்தது. அதே സമയത്ത് ജോർദാൻ നദി 2ஆய் பிரிഞ്ഞു. எலிஷா நடந்து கடந்து சென்றார். எலிசா நடந்து கடந்துபோய். எலியா போனாலும் தேவன் விட்டு போகவில்லை. தேவன் செய்த சக்தி அதுபோல் தொடர்ந்தது. എലിയ പോയാലും ദൈവൻ അവരെ വിട്ടില്ല. ദൈവത്തിൻ്റെ ശക്തി അതുപോലെ തന്നെ തുടർന്നു. எலியா மற்றும் எலிஷாவின் கதையை நீங்கள் கேட்டீங்களா? இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்கிறது? பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்களை சந்திக்கிறோம். பலர் நம்மை விட்டு போகலாம். சில சூழ்நிலைகள் நம்மை மிகவும் சோர்வடை செய்யலாம். சில சமயம் இந்த வாழ்க்கையை நமக்கு பாரமாக தோன்றலாம். ஆனால் எலியாவை போல் தைரியமாக கடவுளை தொடர்ந்து நடந்தால் கடவுள் நம்மை மகிமைக்குள் அழைத்து செல்லுவார். தேவனை நம்பி நடந்தவர்களை ஒருபோதும் கைவிட മാട്ടാർ. ആ കഥയിൽ നിന്ന് നമ്മൾ എന്താണ് പഠിക്കുന്നത്? ജീവിതത്തിൽ പല സമയങ്ങളിൽ നമ്മൾ വളരെ കഷ്ടങ്ങൾ അനുഭവിക്കും. പല ആളുകൾ നമ്മളെ വിട്ടുപോകും. ചില സിറ്റുവേഷൻ നമ്മളെ വളരെ തളർന്നു പോകാനുണ്ടാക്കും. ചില സമയങ്ങളിൽ ഈ ജീവിതം തന്നെ നമുക്ക് ഭാരം പോലെ തോന്നാം. പക്ഷേ എലിയ പോലെ ധൈര്യമായി ദൈവത്തിൻ്റെ പിന്തുടർന്ന് നടന്നാൽ
ദൈവം നമ്മളെ